ஹாய், இந்த வீடியோவில் என்னோட கம்மல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக எதுக்குன்னா, இது வந்து ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ தான். நான் வந்து ஒரு மாட்டெல்லாம் வாங்கிட்டு போட்டு நான் ரிவ்யூ போட்டிருந்தேன், மீஷோவில் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து கம்மல் கலெக்ஷன்ஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 2 பேர் மட்டும் நோன்னு சொல்லி பண்ணியிருந்தீங்க. பட் நமக்கு எஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக எடுத்திருக்கேன். இப்போ அந்த கம்மல் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதுதான் என்னோட கம்மல் கலெக்ஷன்ஸ் பாக்ஸ். இந்த 2 பாக்ஸ்லையுமே நான் பல வருஷமாக சேர்த்து வச்ச கம்மல் எல்லாமே இருக்குது. ஆனால் சில கம்மல் எல்லாமே நான் யூஸ் பண்ணாமையே தூக்கி கீழே போட்டுட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன்னா, இந்த பாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு டப்பாவில் இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்குவோம்ல, அந்த டப்பாலெல்லாம் கொட்டி வச்சுருந்தேன். அப்போ ஒரு கம்மலுக்கு இன்னொரு கம்மல் டச் ஆகும்போது டச் ஆகி எல்லாம் கலர் எல்லாமே ஃபேட் ஆகிடுச்சு. கோல்டு கலராக இருக்கிற கம்மல் எல்லாமே சில்வர் கலராக மாறிடுச்சு. அப்படி இருக்கிற கம்மல்ஸை வந்து நான் நிறைய விசாட்டிட்டேன். இப்போது அதில் இருக்க மிச்ச கம்மல் தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இந்த 2 பாக்ஸுமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக பாக்ஸோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 224 ருபீஸ். 2 பாக்ஸும் சேர்ந்து 224 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதில் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி இது இருக்குல்ல, இது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய கம்மெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இதையும் நம்ம தனியாக எடுத்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னோட கம்மல் பாக்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜிமிக்கி. நிறைய பேர் ஜிமிக்கி கலெக்ஷனுக்கு கேட்டிருந்தீங்க. ஆனால் என்கிட்ட நிறைய ஜிமிக்கிலாம் கிடையாது, கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருப்பேன் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதுவுமே வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் இருக்கும். ஆனால் இது நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான். அதுவும் வீடியோக்காக தான் யூஸ் பண்ணேன். எவ்வளோ நேரம் போட்டிருப்பேன்னா ஒரு 1 மணி நேரம் தான் போட்டிருப்பேன். ஒரே நாள் 1 மணி நேரம் போட்டுட்டு திரும்பி இந்த டேக்லேயே போட்டு வச்சுட்டேன். திரும்பி யூஸ் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த கம்மல். இது வாங்கி கிட்டத்தட்ட 5-6 வருஷம் இருக்கும். இது ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். பார்க்க வேணால் வெயிட்லெஸ்ஸாக தெரியுது, ஆனால் இது போட்டோம் அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதனால் இந்த கம்மலுமே மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணலை. இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னா 60 ருபீஸ் நினைக்கிறேன். இதோட ப்ரைஸு 50 ருபீஸ். ஆனால் 50 ருபீஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்து. ஏன்னா ரொம்ப இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு இது எல்லாமே இந்த மிச்சம் ஆச்சுல்ல, அது எல்லாமே தூக்கி இதுக்குன்னு ஒரு லேயர் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர். ஐயோ, இது வேறு கலர் போயிடுச்சு. இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த கீழே தொங்குறது அந்த பேர்ல்ஸ், அது ஒன்று மட்டும் கலர் போயிடுச்சு. அது எப்படி போச்சுன்னு தெரியல, இப்போ தான் நானே பார்க்குறேன். இதுவுமே வாங்கி 2 இயர்ஸ் ஆச்சு. 3 டைம் போட்டேன். 3 டைம் போட்டுட்டு கழட்டி வச்சது தான். ஆனால் இந்த கலர் போனது எனக்கு தெரியலையே. இதே மாதிரி இன்னொரு ஒயிட் கலர் கம்மலும் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக்கை விட ஆக்சுவலாக எனக்கு ஒயிட்டு தான் ரொம்ப பிடிச்சிச்சு. இது ரெண்டுமே பார்க்க அழகாக இருக்கும். இது ஆனால் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 டைம் போட்டேன் இந்த கம்மல். இந்த 2 கம்மலும் சிமிலராக இருக்குல்ல. ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேட்டூருக்கு வந்து நாங்கள் ஆடி 18க்கு வந்து ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்போ வந்துட்டு ஒரு அக்கா வந்து அந்த பிரிட்ஜ் இருக்கும்ல, பிரிட்ஜுக்கிட்ட வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்களா, ரொம்ப அழகழகாக கொட்டி வச்சுருந்தாங்க. அப்புறமா அப்போ தான் போயிட்டு நான் நிறைய கம்மலே வாங்கினேன். இந்த 2 கம்மல் அவங்கக்கிட்ட வாங்கினது. அப்புறம் இந்த கம்மல், இதுவும் நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். இந்த கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 கிட்ட அந்த அக்கா கிட்ட வாங்கியிருந்தேன். இந்த கம்மலும் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். அந்த அக்கா கிட்ட வாங்கினது எல்லாமே 50 ருபீஸ் தான். அப்புறமா இந்த கம்மல். நான் ஃபஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி கொக்கி இருக்கும்ல, இந்த கம்மல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மேலே அந்த இது எல்லாமே இந்த கொக்கி மட்டும் இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னே நான் ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டுலாம் வாங்கினேன். இந்த கம்மலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மல். இது நான் எப்போ வாங்கினேன்னா காலேஜ் 2nd இயர் படிக்கும்போது வாங்கினேன். காலேஜ் 2nd இயர் அப்போ முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷமாக இந்த கம்மல் இருக்குது. இதோட ப்ரைஸுமே 50 ருபீஸ் தான். நான் அதிகமாக ரேட் போட்டுலாம் வாங்கவே மாட்டேன். அதிகபட்சம் ரேட் அப்படின்னா 70 ரூபா 80 ரூபா, அவ்வளோதான். 100 ரூபா டச் பண்ணிச்சுனாலும் நான் வாங்க மாட்டேன். 100 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அதை நான் அவாய்டே பண்ணிடுவேன். ஸோ அதுக்குள்ளே இருக்க கம்மல் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கம்மல். இந்த கம்மல் வந்துட்டு
நான் எங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனேன். ஸோ அவங்க வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இதுவுமே நான் இன்னும் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணல. இது வந்து என் கைக்கு வந்து ஒரு 1 மந்த் இருக்கும். இன்னும் வரையுமே நான் போடல. இது நெக்ஸ்ட் வீடியோவில் எதுலையாவது நான் போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கம்மல். இது வாங்கி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது. இது வாங்கி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் போட்டது ஒரே ஒரு டைம் தான். அதுவும் ஒரு டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு சாரீ ஷூட் எடுத்தோம். அந்த சாரீக்கு போட்டது தான். மற்றபடி நான் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ போட்ட கம்மல் தான் இது. அடுத்ததா இந்த கம்மல். இதுவுமே ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினது தான். இது ஒரு 70 ருபீஸ் இருக்கும். அடுத்தது இந்த கம்மல். இது சில்வர் கலரு. இது எப்போ வாங்கின பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பண்டிகை வந்துச்சு. மாரியம்மன் கோவில் இது. அந்த கோவிலுக்கு பண்டிகை வந்துச்சா, அப்போ வாங்கினது. இதுவுமே 70 ரூபா. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஜிமிக்கி. இதோட ப்ரைஸு 60 ருபீஸ் இருக்கும். எக்ஸாக்டாக ஞாபகம், ஆனால் 60 ருபீஸ் இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த ஜிமிக்கி. இந்த ஜிமிக்கியுமே வாங்கி 2 வருஷம் ஆகுது. இதுவுமே இதான நிறைய டைம் போட்டுட்டேன். நான் சாரீ கட்டும்போது மோஸ்ட்லி இந்த கம்மல் தான் நான் போடுவேன். ஏன்னா சாரீக்கு வந்து ஜிமிக்கி போட்டால் நல்லாயிருக்கும்ல. இது வந்து நிறைய சாரீக்கு வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சா, அதனால இது நான் நிறைய சாரீக்கு போட்டிருந்தேன். இது 90 ருபீஸோ 95 ருபீஸோ அவ்வளோ ரேட் வந்துச்சு. அடுத்ததான் இந்த ஜிமிக்கி. இதுவுமே நான் நிறைய டைம் போட்டுட்டேன். இதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட விழுந்திருக்கும். கிட்ட பார்த்தா தெரியும், ஆனால் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அங்கங்கே தான் விழுந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இந்த பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஆனால் வீடியோஸில் பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக தெரியாது. அதனால் வீடியோஸ்க்கு நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கம்மல். இந்த கம்மல் நான் எதுக்கு வாங்கினேன், ஏன் வாங்கினேன்னு எனக்கே தெரியல. அப்போல்லாம் நிறைய நான் ஃபேன்சி ஸ்டோர் போவேன். எதுக்குன்னா, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது சரி, நம்ம நிறைய நோட் புக்ஸு, பென்னு அதெல்லாம் வாங்குவோம்ல. அப்போ வந்து ஃபேன்சி ஸ்டோர் போய் வாங்குவோம். அப்போது கண்ணில் பட்டுச்சுன்னா ஒரு கம்மல், செயின் இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுப்பேன்னா, அப்போ ஏதாவது ஒன்று வாங்கணுமேனு வாங்கின கம்மல் தான் இது. இது இன்னும் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல. இது நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கினது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கம்மல் காட்டுட்டா. இதுதான். இது வந்து நான் ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தேன் கோயம்புத்தூரில். அந்த எக்ஸிபிஷனில் வாங்கினது இந்த கம்மல். இது நம்ம 3 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுக்கலாமா? இது நீங்களும் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தா. ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ, மதனே நீ கலைஞனா, மன்மதனே நீ கவிஞனா, மன்மதனே நீ காதலனா. இப்படி போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மணி இருக்குல்ல, இது மட்டும் போட்டு ஸ்டெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரிங் மட்டும் தனியாகவும் போட்டுக்கலாம். நான் இதுவரையும் இந்த ரிங்கு தனியாகவும் இது மட்டும் தனியாக போட்டிருக்கேன். இது மட்டும் நான் இதுவரையும் போட்டதே இல்லை. மேக்ஸிமம் இந்த கம்மல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் டைம்ஸில் இருந்தே வந்துட்டு நம்ம பாட்டி தாத்தா அப்புறம் நம்ம அப்பா அம்மாலாம் வந்துட்டு பாக்கெட் மணியாக கொடுப்பாங்களே, ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் கொடுக்குறாங்கன்னா கூட நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடவே மாட்டேன். அந்த அமௌண்ட் அப்படியே சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி திங்ஸாக ஏதாவது வாங்கிடுவேன். இந்த மாதிரி கம்மல் வாங்குறது, வளையல் வாங்குறது, அப்புறம் ஸ்கூல் நோட் புக்ஸ் வேணும்னா அந்த மாதிரி வாங்குறது. அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசில் வாங்கினது இன்னும் வரையுமே அப்படியே இருக்குது. அது ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல, நம்மளே சேர்த்து வச்ச அமௌண்ட்டில் வாங்குறது அப்படின்றது. அதனால் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். ஆனால் சில கம்மல் எல்லாமே தான் கலர் போயிடுச்சு. நீங்களும் என்ன மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்த்து வச்சு ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன திங்ஸ் வாங்குவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கம்மல் பார்க்கலாம். இதுதான் நெக்ஸ்ட்டு கம்மல். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு என்னோட பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுத்தது. அதனால் பத்திரமா வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நானே காசு போட்டு வாங்குறது கூட நான் அவ்வளோ கேர் எடுத்து நான் பார்த்துக்கவே மாட்டேன். எனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட மெமரியாக நான் அப்படியே பத்திரமா சேர்த்து வச்சுப்பேன். ஸோ அதில் இந்த கம்மல் ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த கம்மல் வந்து நான் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். இந்த கீழெல்லாம் இப்படி தொங்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இது வந்து ஏதாவது சாரீக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வாங்கியிருந்தேன். இது ஒரு 3 டைம் இல்லைன்னா 4 டைம் யூஸ் பண்ணியிருப்பேன். இது நான் எப்போ வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. இது நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இது வாங்கினது. அப்போவே பாருங்கள் இந்த மாதிரி பெருசாக வாங்கியிருக்கேன்.
இது எவ்வளோ இருக்கும்? 100 ருபீஸ். 100 ருபீஸ் இருக்கும். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் 100 ருபீஸ் இருக்கும். இந்த கம்மல் இது வந்து நான் சொன்னேன்ல, ஆடி 18க்கு வந்து மேட்டூர் போனோம், அந்த ஒரு அக்கா கிட்ட வாங்கினது சொல்லி, அது இங்கே அவங்க கிட்ட வாங்கினது தான். இது 50 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த கம்மல். ஆக்சுவலாக இந்த கம்மல் உங்ககிட்ட ஒன்று காட்டணும். இங்கே பாருங்கள், இது உடஞ்சி போச்சு. இந்த இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது உடஞ்சி போச்சா? ஆக்சுவலாக நான் இது போட்டதே ஒரே ஒரு நாள் தான். ஆனால் எப்படி உடஞ்சிச்சின்னு தெரியல. குவாலிட்டி சரியில்லையா, இல்லை நான் எங்கேயாவது போய் இடிச்சுக்கிட்டேனான்னு தெரியல. கழட்டி பார்க்கும்போது இது உடஞ்சது அப்படியே தனியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் தூக்கி போட மனசே இல்லையா, சரி ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இன்ன வரையும் ஒட்டின பாடில்லை. அப்படியே இப்படியே வச்சும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பிடிங்கிட்டு வந்துருமோ? பரவாயில்ல, ஃபெவிக்விக் போட்டு திரும்பி ரீயூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கம்மலோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த கம்மல். இந்த ஒரு ஒயிட் கம்மல். இதுவுமே நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். இதுவும் மேட்டூரில் ஆடி 18க்கு வாங்கின கம்மல். நெக்ஸ்ட்டு இந்த இயர்ரிங். இதுவுமே என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண கம்மல். ஸோ இதுவுமே நான் பத்திரமா வச்சுருக்கேன். இது ஒரு 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி யூஸ் பண்ணவே இல்லை. அடுத்ததாக இந்த ரெட் கலர், இந்த ஜிமிக்கி. இது வந்து ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கணும்லாம் நான் வாங்கவே கிடையாது. இந்த ஜிமிக்கி பார்த்தேன்னா கலரும் நல்லா இருந்துச்சு, டிசைனும் நல்லா இருந்துச்சு. அதனால சரி நம்ம இந்த கம்மல் வாங்கிட்டோம், இதுக்கு ஏற்ற மாதிரி எப்பயாவது ரெட் கலர் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா போட்டுக்கலான்னு வாங்கி வச்சேன். ஆனால் 2 வருஷம் ஆகுது, இன்ன வரையுமே நான் இந்த கம்மல் யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கு சீக்கிரமாக யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து இந்த ரிங்கு. இதுவுமே நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நம்ம ஜீன்ஸு டிஷர்ட் போடுவோம், இல்லை அப்படின்னா இந்த கொஞ்சம் ஃபேஷனாக போடுவோம்ல, அப்போ வந்து இந்த கம்மல் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வாங்கினது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். இப்போது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பாக்ஸ் அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக ஏன் இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து குவிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வீடியோ இப்போவே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கா. ஸோ இதுக்கு மேலேயும் நான் பேசணும் அப்படின்னு நிற்க வச்சு சும்மா பிளேடு போட்டு அறுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால் இப்போ வந்து இந்த வீடியோவை நம்ம முடிச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பாக்ஸில் இருக்க கம்மல்ஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.